வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு ராஜேஷ் சம்பத் அவர்கள். வணக்கம். வணக்கம். இனி அடுத்து 2026 தான் இலக்கு. இந்த 2026ல் எப்படி நாடாளுமன்றத்தில் 40க்கு 40 நம்ம ஜெயிச்சோமோ அதே மாதிரி 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல திமுக கூட்டணி கட்சிகள் கைப்பற்றி ஆகணும்னு ஸ்டாலின் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா சாத்தியப்படும். நாடாளுமன்ற தேர்தலையாவது நமக்கு குறைந்த நாட்கள் தான் இருந்தது பிரச்சாரத்துக்கு. இன்னும் 2 வருஷம் எங்களுக்கு பிரச்சாரம் தானே. இனி மக்கள் ஏதாவது ஒரு விதத்தில் அதிருப்தி ஆயிருப்பாங்க. அதிருப்தியில யாரும் இல்லையே. அதிருப்தியில நான் இருக்கேன். திமுகவை நேசிக்கிறவங்க, திமுகவை ஆட்சியில் இருக்கணும்னு விரும்புங்கிறவங்களுக்கு அதிருப்தி வரலாம், கேட்டது கிடைக்கல அப்படின்னு. ஆனா பொதுமக்கள் அப்படி இல்லை. நீங்க காலையில சாலையில வந்து நில்லுங்க. நான் இப்படிதான் போறாங்க. ஒரு சின்ன பை எடுத்துட்டு வீட்டு வேலைக்கு போற பெண்கள் இப்படி போவாங்க. எனக்கு பார்க்க பரிதாபமா இருக்கும். இங்க இருந்து அவங்க எங்க போறாங்க? சூளைமேடு போறாங்க. மாசம் 1000 ரூபாய் அதுல மிச்சம் வருது அவங்களுக்கு. அதுலயும் 1200 ரூபாய், 1000 ரூபாய் பென்ஷன் 1200 ரூபாய் வருது. இப்போ உரிமை தொகை 1000 ரூபாய் வருது. கணவன் குடிகாரனா இருந்தாலும் ஒரு குடும்பத்தை இன்னைக்கு நடத்துறதுக்கு அவளுக்கு இது போதுமானதாக இருக்கு. இவ்வளவாவது நமக்கு கிடைக்குதுங்கிற மகிழ்ச்சியில தமிழ்நாட்டு தாய்மார்கள் இருக்காங்க. தாய்மார்கள் ஓட்டு பூரா இங்க அண்ணன் ஸ்டாலினுக்கு தான். மாணவர்கள் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான். இந்த முப்பெரும் விழா திமுக நடத்துறதே வந்து வெட்டி செலவுன்னு அண்ணாமலை சொல்றாரு. வெட்டி வேலைன்னா வெட்டி செலவுன்றாரு. வெட்டி செலவுன்னா நாங்கெல்லாம் செலவழிக்கிறோம், அண்ணாமலையே செலவழிக்கிறாரு. நாங்கள் செலவழிக்கிறோம், எங்கள் வெற்றியை கொண்டாடுகிறோம். இந்த முயற்சிக்கு முகம் தந்த அண்ணன் ஸ்டாலினை பாராட்டுகிறோம். எதிரும் புதிருமாக இருக்கிற கட்சிகள் ஒன்று சேர வாய்ப்பில்லை. மோடியை வீழ்த்த முடியாது, வெல்ல முடியாத தலைவன் மோடி என்று சொல்லக்கூடிய பிம்பத்தை உடைத்து நொறுக்கி இன்னைக்கு பிஜேபி கட்சி என்கிற அந்த பெரிய பலூன்ல ஒரு ஓட்டையை போட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்கி இருக்கிற எங்கள் ஸ்டாலினுக்கு நாங்க பாராட்டு விழா நடத்த போறோம். இதுல அண்ணாமலைக்கு என்ன சங்கடம்? இதில் 40 பெற்றுமே வந்து இன்னும் நம்ம வந்து கேட்கிற நிலைமையில தான் இருக்கிறோம். ஒன்றிய அரசு நம்ம ஒன்றிய அரசு போய் முறையிட்டாதான் பணம் அனுப்புவாங்க. நிதி பங்கீட்டுல மறுபடியும் அதே பிரச்சனை தான் இருக்க போகுது, அதே நிலவரம் தான் இருக்க போகுது. ஆமா, அப்ப 40 கைப்பற்றி என்ன பிரயோஜனம்ன்ற ஒரு கேள்வி வந்து. அதுக்குதான் 40 எம்பி ஜெயிச்சிருக்கோம். காங்கிரஸ்ல 102 எம்பிக்கள் இருக்காங்க, இடதுசாரிகள் இருக்காங்க. இனிமேல் நாங்க கூர்மையாகவும் நேர்மையாகவும் போராடுவோம். இனி எங்களை காலங்கடத்தி எங்களுக்கு சால்சாப்பெல்லாம் செய்ய முடியாது. நாங்க கேட்போம், கேட்கறத தந்தாகணும். தரலைன்னா நாடாளுமன்றமும் ஸ்தம்பிக்கும், நாடும் ஸ்தம்பிக்கும். இதுல எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த நாடாளுமன்ற தேர்தல் அவருடைய ரோல் என்னவாக இருந்ததுன்னு பாக்குறீங்க? குறிப்பா அவர் சொல்றாரு, நாங்க இன்னும் வாக்கு சதவீதம் அதிகரிக்க தான் செஞ்சிருக்கோம், எந்த இடத்துலயும் பின்னுக்கு போகல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இவர் அறிவற்றமேன்னு உங்களுக்கு தெரியுதா? எடப்பாடி ஒரு அடி முட்டாள்னு உங்களுக்கு தெரியுதா? நீ 22 தொகுதியில நின்று வாங்கின ஓட்டுக்கும் இப்ப 35 தொகுதியில நின்றுக. நீ 1.79% ஓட்டு கூடியிருக்கு. 22 தொகுதியில வாங்கினதுக்கும் 35 தொகுதியில நின்னதுக்கும் ஓட்டு கூடாதா? அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு அடிமுட்டாள், அறியாமையில் இருக்கிறார். இவனை வச்சுக்கிட்டு அதிமுக ஓட்ட முடியாதுங்கிறத அவரே சொல்லிட்டாரு. இல்ல, அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒண்ணு உருவாக்குனாங்க. அது வந்து அவங்களாம் யாருன்னே எனக்கு தெரியாது, எப்பயோ கட்சியில இருந்தவங்க கூட்டிட்டு வந்து இவங்க ஒருங்கிணைப்பு குழுன்னு கேக்குறாங்களா அப்படின்ற மாதிரி அவரு விமர்சனம் பண்றாரு. கே.சி. பழனிசாமி எம்ஜிஆர் காலத்துல சட்டமன்ற உறுப்பினர். கே.சி. பழனிசாமியே உனக்கு தெரியலன்னா நீ பழனிசாமி தானே. ஜெயலலிதாவுக்கு வழக்கு வந்த பொழுது தன்னுடைய சொத்தை கொடுத்து ஜாமீன்ல மீட்டது புகழேந்தி. புகழேந்தி உனக்கு தெரியாதுன்னா நீ என்ன? நீ எவ்வளவு பெரிய அரசியல் புறம்போக்கு. நீ புகழேந்தி தெரியாது, கே.சி. பழனிசாமியை தெரியாது, ஜே.சி.டி. பிரபாகரன் தெரியுமா? அவரும் எம்ஜிஆர் காலத்து சட்டமன்ற உறுப்பினர். அப்ப நீ அதுக்கு தயார் இல்லை. அதனால எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ள போறாங்க. எடப்பாடி அவர் தன்னுடைய கட்டுக்குள்ள அதிமுக வச்சிருக்காரு. அதெல்லாம் வச்சிருக்க முடியாது. நீ சொன்னா யாரு கேட்பான்னு சொல்லு. எவனாவது ஏற்கனவே அமைச்சராக இருந்த ஒருத்தன் தேர்தலில் நின்னானா
நிக்கலையே. ஏற்கனவே உயர் பொறுப்புல கட்சியில் இருந்தவன் தேர்தலில் நின்னானா நிக்கலையே. வெல் நோன் ஃபிகர்பாங்க ஒரு காட்சியில நட்சத்திர அந்தஸ்துள்ள வேட்பாளர் யாராவது நின்னானா இல்லையே. எடப்பாடி சொன்னா கேட்கறதுக்கு யாரும் தயாரில்ல. எடப்பாடிக்கு கட்டுப்பாட்டுல கட்சி கிடையாது. ஓபிஎஸ் நிலைப்பாடு அவர் வந்து நான் என்னுடைய எண்ணம் வந்து கட்சியை கைப்பற்றுவது கிடையாது, கட்சியை காப்பாற்றுவது தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ஸ்டேஜுக்கு ஓபிஎஸ் வந்திருக்காரு இல்லையா? இப்ப அதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம? இல்ல, அவர் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று கருதுகிறார். அது எப்படி இருக்குன்னா, பாறையின் உச்சி, பாறை உச்சி வெயில், பாறையில வெண்ணெய் வச்சிருக்கு. வெண்ணெய பாதுகாக்க ஒரு தினம் நியமிச்சிருக்கு. அவனுக்கு 2 கை கிடையாது, வாய் பேச முடியாது. 2 கையும் இல்ல, வாயும் பேச முடியாது. உச்சி கதிர்பட்டு வெண்ணெய் உருக ஆரம்பிக்கிறது. உருகி வழிகிற வெண்ணெயை 2 கைரங்களால் அள்ளி ஒரு கலத்துல சேர்க்க கை இல்லை. வெண்ணெய் விருகுகிறது, ஓடி வாருங்கள் என்று அழைப்பதற்கு வாய் இல்லை. 2 கையும் வாயும் இல்லாதவன் வெண்ணெயை பாதுகாக்க முடியாதது என்பதை போல ஓபிஎஸ் ஆல இனி முடியாது. அப்ப இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு உருவாக்கப்படுது இல்லையா? இப்ப அதனுடைய பயன் என்ன? இப்ப ஒன்றிணைந்த அதிமுக வந்தா ஒருவேளை திமுகவுக்கு டஃப் கொடுக்கலாம், பாஜகவுக்கு டஃப் கொடுக்கலாம். ஆனால் வந்து ஒன்றிணைமா அதிமுகன்ற ஒரு கேள்வி வந்துருதுல. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல திமுகவுக்கு யாரும் டஃப் கொடுக்க முடியாது. அதிமுக ஒன்றிணைந்தாலும் திமுகவை எதிர்கொள்வதற்கான ஆண்மையும் ஆளுமையும் அதிமுகவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர்னா, எடப்பாடி பழனிசாமி யாருக்கும் தெரியாது. அவர் நாளைக்கு எக்மோர் ஸ்டேஷன்ல நின்னாருன்னா இவன் தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் யாரும் தெரியாது. இல்ல, மதுரையில மாபெரும் ஒரு கூட்டத்தை கூட்டினா தேர்தலுக்கு முன்பாக பல லட்சம் தொண்டர்கள் வந்தாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கூட்டிட்டு வந்த கூட்டம். அந்த மாநாடு உங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு நீங்க சாராய வித்த கணக்கு பார்த்துக்கிட்டா தெரிஞ்சிடும். அது சாராயத்துக்கு கூடின கூட்டமே தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த கூட்டம் இல்லை. அதனால ஒரு ஃபேஸ் வேல்யூ இல்லை. அதாவது ஒரு கவர்ச்சிகரமான தலைவர் எம்ஜிஆர். தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது என்று கந்தர்வ கவிஞர்களின் கற்பனை கெட்டாத பேரழகு எம்ஜிஆர். இந்த நாட்டில் அசாத்தியமான அமானுஷமான துணிச்சல் ஜெயலலிதா. அந்த ஸ்டார் வேல்யூட 2 லீடர் வழிநடத்தின கட்சி. இவன் ஒரு குட்டிச்சுவர். இவர் ஒன்றும் பண்ண முடியாது. திமுக ஒரு மோனோபொலியா வந்துரும். இப்ப எதிர்க்க யாருமே இல்லைன்னா அப்புறம் பிஜேபி போல அதிமுகவும் உருவாயிராதா? இல்ல, அப்படி உருவாக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைச்சா ஒரு பத்திரிகையாளர் என்ற நிலையில அது சரி. ஆனா நாங்க தனி சின்னத்துலதான் நிப்போம்னாரு. யாரு? தொல் திருமாவளவன். நின்னுக்கிடுங்கன்னாரு. இனி ஒருத்தன் இருக்கான் மதிமுக, அவன் நானும் தனி சின்னத்துல தான் நிப்பேன்னா. நின்னுக்கோ அப்படின்னாரு. இந்த பெருந்தன்மையும் இந்த விசால இதயமும் அண்ணன் ஸ்டாலினுக்கு இருக்கு பாருங்க. அதனால மோனோபொலி கிடையாது. அனைவரையும் அரவணைத்து செல்கிற பண்பாளராக நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்காரு. இப்போ 2026 தேர்தல் களம் அப்படின்றது எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் நாம் தமிழரும் விஜயும் ஒன்றிணைந்து வருவாங்களான்ற ஒரு கேள்வியும் அதிலே வந்துருது. நாம் தமிழும் விஜய் அரசியல் களத்துக்கு வந்தாருன்னா 2 பேரும் சேர்ந்து வருவாங்களா, தனித்தனியா வருவாங்களா? விஜயும் நாம் தமிழரும் ஒண்ணு சேர்ந்தா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. ஆனா திமுக 185 இடத்துல வரும். ஏன்னா நாங்க 1971 184 இடம் பெற்ற கட்சி திமுக. 2026 அதுல இருந்து ஒரு தொகுதி கூட வாங்குவோம். அதான் எங்க நோக்கம். அதை நோக்கிதான் நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். நன்றி சார், நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்திருக்கீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி.